வரையாடுகளுக்கும் அழிந்து வரும் தேவாங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் உயிர் கொடுத்து அந்த இனங்கள் அழியக்கூடாது என்று பாதுகாக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ் இனம் இப்படி சிரமப்படும் பொழுது எப்படி வேடிக்கை பார்ப்பார் என்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை கண் இமையை காப்பது போல் காத்து வருகிறார். ஆனால் இப்படிப்பட்ட துர்பாக்கியங்கள் ஓரிரு இடங்களில் நடப்பதால் மிகப்பெரிய வருத்தத்திற்கு உள்ளாக்குகிறது. எல்லா ஜனநாயக சக்திகளும் இதை உற்று நோக்குகின்றன. இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றன. குஜராத்தில் காந்தி பிறந்த மண், சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த மண். இன்று பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது 127 பேர் கள்ளச்சாராயத்திலே மாண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஜவஹர்லால் நேரு பிறந்த மண்ணிலும் இது ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு மாநிலத்திலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றன. நம்முடைய தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்ட் இந்திய பீனல் சட்டத்தில் வருகிறதா என்பதை நாம் ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது இதற்கு தனியாக அவர்கள் வழக்கு பதிவு செய்கிறார்கள். புரோஹிபிஷன் ஆக்ட் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தவுடன் அவர்கள் நீதிமன்றத்தில் தப்பித்து பிணையில் வருகிறார்கள். இந்த சட்டத்தை நாம் கடுமையாக்க வேண்டும். இந்த சட்டத்தில் யாரும் தப்பிக்க முடியாது என்ற நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களும் அன்று இரவே அனுப்பி இரவோடு இரவாக அண்டை மாவட்டங்களில் உள்ள மருத்துவர்களை அங்கே அனுப்பி ஒரு நோயாளிக்கும் ஒரு மருத்துவர் இன்று செவிலியர்களை அங்கே பார்க்க முடிந்தது. எல்லா மாவட்டங்களிலும் கிடைக்காத மருந்துகளை அங்கே வர வைத்து உடனே பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. நேற்றைய தினம் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கு சென்று ஆறுதல் சொல்லி இருக்கிறார். ஒரு பக்கம் வருத்தம், இன்னொரு பக்கம் துரித நடவடிக்கை, இன்னொரு பக்கம் மலிவான அரசியல். இதை மூன்றையும் மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வாய் நீளமாக திறக்கும் பொழுது 2001 ஏன் இந்த வாய் திறக்கவில்லை? 2001 கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி பகுதியில் 52 பேர் உயிரிழந்திருக்கிறார்களே, இதே கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் தானே. அப்பொழுது யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள்? இதற்காக யாராவது மலிவான அரசியல் செய்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோஷமிட்டார்களா? இதையும் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அதே ஆண்டில் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் உள்ள பகுதியில் 7 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் கள்ளச்சாராயத்தில். ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் உள்ள கோட்டூரில் 22 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த மெத்தனால் என்ற ரசாயன பொருட்கள் எப்படி வெளியே வருகின்றன? இதை யார் அவர்களுக்கு அளிக்கிறார்கள்? 11 தொழிற்சாலைகள் தான் இது தயாரிக்கப்படுகிறது என்ற புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. இதை நாம் கடுமையான சட்டத்தால் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த வரலாற்று சிறப்புமிக்க பேரவையில் நான் வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், கடந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சி எம்பி குன்வர் டேனிஷ் அலி என்பவர் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார். கேள்வி எண் 458. எழுத்துப்பூர்வமாக ஒன்றிய உள்துறை இணை அமைச்சர் சொல்லுகிறார், 2020ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் அங்கங்கே ஏற்பட்ட கள்ளச்சாராய சாவு 20 என்று. 20 பேர் ஒன்றும் இரண்டுமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பத்திரிகையில் வருவதில்லை, வந்தாலும் அதை பெரிதாக்குவதில்லை. மலிவான அரசியல் யாரும் செய்வதில்லை. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து பேச முடியாதவர்கள் இன்று கோஷங்களை வைக்கிறார்கள், அமளியில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அரசோடு சேர்ந்து நாம் இதை எப்படி வருங்காலங்களில் தடுத்து நிறுத்துவது, ஆக்கப்பூர்வமான பணியில் எப்படி ஈடுபடுவது என்று எதிர்க்கட்சிகள் யோசிக்க வேண்டும். எடுத்தவுடன் ராஜினாமா செய்ய வேண்டும். அரசு செயலிழந்து விட்டது என்றால், உங்கள் காலத்தில் 30 பேருக்கு மேல் கண் பார்வை போய்விட்டது, 52 பேர் பலியாகி இருக்கிறார்களே, ஒரு நிகழ்வா 2 நிகழ்வா, ஒரே ஆண்டில் 3 நிகழ்வு நடந்திருக்கிறது. யார் முதலில் இந்த சாராய கடையை திறந்தது? யார் மூடியது? முத்தமிழர் கலைஞர் காலத்திலே இது வேண்டாம் என்று மூடினார். கடா சாராயம் என்பதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது யார்? கள்ளு கடைகளை திறந்தது யார்? IMFL என்ற சாராயத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தியது யார்? இதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் வாய்க்கு வந்தபடி
அமலாக்கத்தில் அமளியிலும் துமளியிலும் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் ஜனநாயக சக்திகளா என்று எண்ணி பார்க்க வேண்டும். விவாதத்துக்கு வர வேண்டும். மாண்பு முதலமைச்சர் கோரிக்கை ஏற்று வந்து உட்காருங்கள். உங்கள் பகுதியில் உள்ள நியாயத்தை சொல்லுங்கள். கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட துயரமான சம்பவத்தில் மலிவு அரசியல் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு நபர் சொல்லுகிறார், தேசிய அரசியலில் இருப்பவர் உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. இன்று பிரதமராக இருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது 127 பேர் விசச்சாராயம் மருந்து இருந்தார்களா? அங்க பூரண மதிவிலக்கு தானே. ஏன் அவர் ராஜினாமா செய்யவில்லை? 2001ஆம் ஆண்டு பல நிகழ்வு நடந்திருக்கிறது. ஏன் அன்றைய முதலமைச்சர்கள் ராஜினாமா செய்யவில்லை? அவர்களுக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதியா என்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். இன்று மக்களுடைய நம்பிக்கை பெற்ற முதலமைச்சராக மாண்பு முதலமைச்சர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்திற்கு கிடைத்த வெற்றிதான் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை சான்றிதழ் அளித்திருக்கிறார்கள். இந்த பொறாமையில், இந்த வெறுப்பில் எப்பொழுது இயற்கையாக செயற்கையாக சம்பவங்கள் நடந்தாலும் அதை அரசியலாக்குவதை தமிழ்நாட்டு தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் இந்த வேண்டுகோளை இங்கே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் எத்தனாலுக்கும் புரிதல் இல்லாமல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றன. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். நான் நூலகத்தில் ஒரு புத்தகத்தை காலையில் படித்தேன். அப்பொழுது எதிர்க்கட்சிகள் வரிசையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேனாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கேட்கிறார்கள், இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று. இன்று ஜனநாயக ரீதியாக ஜனநாயகத்தை மதிக்கின்ற தலைவர்களாக இங்கே வாதம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார், இது யாரெல்லாம் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அப்படியே படிக்கிறேன். இதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று வாழ்க்கையே பேசுபவர்கள் கள்ளச்சாராயம் காட்சி விற்பவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் கள்ளச்சாராயம் விற்பதற்கு ஊக்குவிக்கிறார்கள், அல்லது அவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கள்ளச்சாராயத்தை விற்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று இந்த அவையில ஒரு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் புரியாமல், இதையெல்லாம் படிக்காமல் இதை விட்டு விடுங்கள். நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக, இந்த துறையின் அமைச்சராக இருக்கிறார். 1700 கோடி ரூபாய் வருவாயை சமூக விரோதியுடன் கொடுக்க முடியுமா? அங்கே ஒரு பதில், இங்கே ஒரு பதில். இன்பசேகரன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் பெண்டரகம் தொகுதியில ஒரு கேள்வி கேட்கிறார். எங்கள் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 4 பேர் இறந்திருக்கிறார்கள், தருமபுரி ஏரிக்கோவில்பட்டி என்ற இடத்தில். அப்பொழுது இருக்கின்ற அமைச்சர் பேசுகிறார், கலால்துறை அமைச்சர், அது கள்ளச்சாராயமே இல்லை, அது எங்கேயோ வேலை பார்த்த இடத்தில் ஒரு ரசாயனத்தை குடித்து விட்டார், ஆகையால் 4 பேர் இறந்து. இதெல்லாமா பதில்? இப்படி பதில் சொன்னவர்கள், மக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்தியவர்கள் இன்று குறை சொல்லுகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உரிய படிப்பினையை அடுத்த தேர்தலிலும் கொடுப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நிறைவாக மாண்புமிகு முதலமைச்சரோடு நாங்கள் வைக்கும் வேண்டுகோள் எல்லாம், உங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஆட்சியில், மக்கள் ஆட்சியில் இனிமேல் இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் நடக்காமல் காவல்துறையினருக்கு நீங்கள் ஆணையிட வேண்டும். அங்கே இருக்கின்ற தன்னார்வ தொண்டு இளைஞர்களை, குறிப்பாக உங்களுடைய காலத்தில் ஏற்றப்பட்ட சுய உதவி குழுக்களை இதோடு இணைத்து எங்கு சம்பவம் நடந்தாலும் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும், காவல் நிலையங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு கட்டமைப்பை வலிமையாக ஏற்படுத்த வேண்டும். இப்படி ஏற்படுத்தினால் தமிழ் சமூகத்தின் மீது நம்பிக்கை உள்ள, அக்கறை உள்ள மக்கள் யாரும் இதற்கு தவறான வழியில் போவதை இடம் கொடுக்க மாட்டார்கள். அதே போன்று நேற்று அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் பொழுது வீடு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், பட்டியலின மக்கள், மிகவும் பின்தங்கிய மக்கள் தான் இதில் இறந்திருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வேண்டுகோள் என்னவென்றால், அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்பு தர வேண்டும், கூடுதலாக நிதி தர வேண்டும், வீடு இல்லாதவர்கள் வீடு கொடுக்க வேண்டும். அரசு திட்டங்கள் என்னென்ன இருக்கின்றனவோ இந்த 40 குடும்பங்களுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை மாண்புமிகு முதலமைச்சருக்கு கோரிக்கையாக வைத்து அமைகிறேன். நன்றி.